ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 19ஆம் தேதி மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு ஜோதிட கணிப்பின்படி உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குருவை அதிபதியாக கொண்ட உங்களின் ராசி தனுசு. எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகக்கூடிய நபர்களாக இவங்க எப்பொழுதுமே காணப்படுவாங்க. எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று மகிழ்ச்சியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தனக்காரகனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்துக்கு பின்னாடி ஓட மாட்டீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிதாக இருக்கும். நட்புக்கு குணத்துக்கு மட்டுமே மரியாதை தரக்கூடிய நபர்களாக இந்த தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலுமே உங்களை ஒரு சிறிய அளவில் அவமதித்தாங்க அப்படின்னா அவங்கள அறவே ஒதுக்கிடுவீங்க. மேலும் 11வது இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் ரியல் எஸ்டேட், கார் வாங்கி விற்பது போன்ற தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். மேலும் சயன மோட்ச ஸ்தானமான 12வது இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் வருவதால் மாகாண்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலும் சித்தர் வழிபாட்டிலும் ஈடுபடுவீங்க. மேலும் தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோத்தாண்ட குரு என்று அழைப்பார்கள். எனவே குறுக்கீடும் போராட்டங்களால் அவ்வப்பொழுது சந்தோஷத்தை இழந்து நிற்பீங்க. இறைவனை மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்த தலங்களுக்கு சென்று வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அர்த்தம் புரியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகளும் கிடைக்கும், அமைதியும் கிடைக்கும், நிம்மதியும் கிடைக்கும். அப்படிப்பட்ட தலமே திருப்புட்குழி அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்புல்குழி என்பதை மறுவி திருப்புட்குழி என்று அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்புட்குழி திருத்தலம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருந்து வேலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. காஞ்சிபுரத்தில் இருந்து வேலூர் செல்லும் வழியில் 13 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த கோவிலானது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மூலம், பூரடம், உத்திராடம், 1ஆம் பாதம் என 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான கிரக நிலைகளுடைய அமைப்பு அமைஞ்சிருக்கு, ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்களை நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் தனுசு ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி கிடைக்கும். சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்றாற்போல் அமையும். முன்னேற்றத்திற்கான வழிகளும் பிறக்க போகுதுங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. பிறந்திருந்த கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் ஒன்று சேருவாங்க. இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாத பிற்பகுதியிலிருந்து இன்னும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பிறந்திருக்கு. நவீன ரக மின்சாரம் மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க. பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண முயற்சிகளில் சாதகமான பலனை பார்க்க முடியும். மகளுக்கு நல்ல இடத்துல வரணும் கிடைக்கும். ஆனாலுமே குடும்பத்தில் அவ்வப்பொழுது சிறு சிறு சங்கடங்கள் வரக்கூடுங்க. மாத பிற்பகுதிக்கு மேலே உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். வாகனத்தில் செல்லும்போது சற்று கவனமாக இருங்க.
அலுவலகத்தில் வேலை சுமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுடைய அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சக ஊழியர்களிடம் போதுமான ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாது. மேலும் மாத பிற்பகுதியிலிருந்து ஓரளவு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே இருக்கும். மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் வரக்கூடும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மாதம் பிற்பகுதியிலிருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. உறவினர்களோடு இணக்கமான சூழ்நிலை இருக்க போகுது. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படும். எந்த காரியத்தையும் திறன்பட செய்யும் உங்களுடைய செயல் திறமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதன் காரணமாக உங்கள் பணி இலக்கை சீக்கிரமாக அடைஞ்சிருவீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது தாண்டவமாடும். சில நேரத்தில் சுறுசுறுப்பற்ற நிலையும் மன பயமும் வரக்கூடும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். விரிவாக்கங்கள் செய்வதன் மூலமாக தொழிலில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்த செய்யுங்க. தேர்தலில் வாக்காளர்களுக்கிடையே குழப்பங்கள் நிலவக்கூடும். போட்டி காரணமாக அங்கங்கே சில இடங்களில் தகராறுகள் குழப்பங்கள் வரக்கூடும். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் பூரணம் 1 மற்றும் 2, 3, 4 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சுப காரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். பொருளாதார நிலை திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்க போகுது. வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செஞ்சு மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. புதிய நண்பர்கள் சேர்க்கை, தொழிலில் லாபம் ஆகியவை கிடைக்கும். கற்பனை வளம் பெருகும். நீங்கள் எப்பொழுதுமே பண விஷயமான சிந்தனையோடு இருப்பீங்க. மாணவர்கள் தங்களுடைய கிரகிப்புத்தன்மையால் தங்களுடைய கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும். பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். இன்னும் சிலருக்கு பண முடைவு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் தேவையற்ற அலைச்சல்களும் வரப்போகுது. இன்னும் சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதாவது உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தனவரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். நவ நாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் உறவுகள் வருகையால் உள்ளமும் மகிழும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்களோடு உயர்தர உணவகங்களில் உணவருந்தி மகிழ்வீங்க. புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு வலியுறுத்தப்படுது. வாகனங்களில் செல்லும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கணிந்து வரும். அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரிகளின் அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்க குடும்பஸ்தானத்தில் சனி, ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் அதாவது தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய், புதன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குங்க. மேலும் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பண வரத்து அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த வகையில் நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் இருந்து வந்த சோர்வும் மனதில் இருந்து வந்த குழப்பமும் மறைய போகுது. இதனால் உங்கள் தோட்டத்தில் பொலிவு கிடைக்கும். அதே போல் சக ஊழியர்கள் உங்களிடம் பகையை மறந்து நட்பு பாராட்டுவாங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களில் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயரை வணங்கி வர காரிய தடைகள் நீங்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் தனுசு ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது, அதாவது அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.